ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாததுல ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலாம், அப்புறம் உங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்த ஏற்றுக்குங்க, நல்லாலாம் ரிஜெக்ட் பண்ணிக்கங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போதும் போல தான் டிவிக்கு அரசு. ஸோ இன்றைக்கி வந்து 10th ரிசல்ட்டு. இப்போ வீடியோ நம்ம பண்ணிக்கிற சமயத்தில் வந்து 10th ரிசல்ட் வெளியாகிட்டு இருக்கு. எல்லாமே ஆல்ரெடி +2 பார்த்துருந்தாங்க. பொண்ணுங்க தான் எப்போதும் போல், பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு. பசங்களை விட பொண்ணுங்க தான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்காங்க. 10த்தும் கண்டிப்பாக பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. அது வந்து எழுதப்படாத விதி. பொண்ணுங்க வந்துட்டு எப்போவுமே படித்து நல்லா டாலஸ்ட்டாக வளரணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. நான் வளர்கிறேன் மம்மி, காம்ப்ளான் குடிச்சு நான் வளர்கிறேன் மம்மின்ற மாதிரி. அதுங்க எல்லாமே கேடிங்க. பொண்ணுங்க எல்லாமே படிக்கிற விஷயத்தில். பசங்க மட்டும் தான் கோட்டை விட்டுருவானுங்க. எல்லாம் சைட் வச்சுன்னு அப்படியே தெரிஞ்சுன்னு அப்படியே ஜாலியாக இருந்துன்னு அதான் விளையாட்டுத்தனமாக அப்படியே இருந்துட்டு படிக்கிறதுலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் வந்து கோட்டை விட்டுருவாங்க பசங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டாக நிறைய பாஸ் பண்ணதில் பொண்ணுங்க தான் +2லையும் பாஸ் பண்ணியிருக்கேன். பசங்களை விட பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டும் பொண்ணு தான் பாஸ். ஸோ அதனால வந்துட்டு என்றைக்குமே யூக்கில் வந்தது கிடையாது. பொண்ணுங்க பசங்களை வந்து யூக்கில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பொண்ணுங்களை விட பசங்க அதிகமாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் மார்க்கே ஸ்டேட் லெவலில் பசங்க தான் பெருசு வந்ததுன்னு ரேர் தான். எப்போச்சும் ஒரு முறை தான் வரும். ஸோ வந்து எப்போவுமே கண்டிப்பாக வந்துட்டு இப்போ பெருசாக வந்துட்டு வராது. ஸோ அது ஏன்னா வந்துட்டு இப்போ பாருங்க 94% தான் மாணவர்கள் தான் தேர்ச்சி. ஸோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அப்படி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஹைலைட் விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம அரசாங்கம் பண்ணிடுற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாய் போட்டால் போதும், உங்கள் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம். முன்னாடிலாம் வந்து இன்டர்நெட்டை தேடி ஓடணும். ஸோ இன்டர்நெட் தேடி ஓடி தான் வந்துட்டு நம்ம ரிசல்ட்டே பார்த்து தெரிஞ்சிடும். இப்போ அப்படி இல்லை, கையிலே இருக்குது உலகம். ஸோ அதனால் மொபைலை தட்டினா எல்லா விஷயங்களும் வந்துடுது. ஸோ அதனால் வந்துட்டு டசன்ட் மேட்டர் ஆயிடுச்சு ரிசல்ட்டு. ஸோ அதனால் எப்போதும் போல் இன்றைக்கி இப்போ ரிசல்ட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அது வந்து ஹைலைட்டான விஷயம். ஸோ இப்போ என்ன நம்ம மெயினாக பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு அமைச்சர்கள் பதவி ஏற்க போகிறாங்க. பட் அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் இன்னமும் வந்துட்டு வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமைச்சர்கள்லாம் சொல்லியாச்சு. ஸோ நாளைக்கு புது அமைச்சர்கள் ஏற்க போகிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ ஏடிஎம்கேலேருந்து அமைச்சர்கள் ஏற்க போகிறாங்க, காங்கிரஸ்லேருந்து ஏற்க போகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகேக்கெல்லாம் அமைச்சர் பதவி இருக்கால் என்றது நாளைக்கு தெரிஞ்சிடும், அது வேறு விஷயம். பட் இன்னொன்று என்ன, இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது இந்த டெப்டி சிஎம், துணை முதல்வர். இது வந்துட்டு இன்னும் யாரும் கெஸ் பண்ணலை, இன்னுமே யாருன்றது அறிவிக்கலை. விஜயனுக்கு பின்னாடி டெப்டி சிஎம்மாக யார் உட்கார போகிறான்றது தெரியல. மேபி மை கெஸ் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ரொம்ப நாளாக கூடவே இருக்கார் ஆனந்த், குஷி ஆனந்த் சொல்கிறாங்களே, அவர் தான் இருக்கார். ஸோ மேபி அவருக்கு கொடுக்கலாம். இல்லைனா சீனியர் ரொம்ப சீனியர் யாருன்னா நம்ம செங்கோட்டையன் இருக்கார், கேஎஸ் இருக்கார், அவருக்கு கொடுக்கலாம். இல்லை ஆதவ் அர்ஜுனா. ஸோ இல்லைனா வந்துட்டு மோஸ்ட்லி 3 பேர் தான். மற்றபடி வெங்கட்ரமணன், அவர் அந்த நிர்மல்குமார், நாராயணன், இவங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இவங்களுக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்குள்ள தான் வந்து டெப்டி சிஎம்க்கான பதவிகள் இருக்குது. புதுசாக புது கட்சிகள் உள்ளவர்களுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விசிகளையோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை ஏடிஎம் கட்சியும் கண்டிப்பாக நாளைக்கு அவங்க அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் போதாகாரமாக வெடிக்கும், பிரச்சனை வரும், வராமலே இருக்காது. ஸோ பிரச்சனை வந்தால் தானே ஒரு பிரச்சனை தீரும். இல்லைனா எப்படி பேசி தீர்க்க முடியும்? பிரச்சனையே வெறும் புகைச்சிட்டே இந்த எப்படி ஃபயர் ஆனால் தான் தெரியும் எவ்வளோ நெருப்பு ஆகுதுன்னு சொல்லிட்டு. அங்கே சாம்பலாவதா இல்லை அணைச்சிடறாங்களான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கு பிரச்சனை கண்டிப்பாக வெடிக்கும். அமைச்சர்கள் யாருன்னு ஒன்றும் லிஸ்ட்டு வெளியிடவே இல்லை. ஸோ போன வீடியோவில் பேசுன மாதிரி புது அமைச்சர்கள் யாருன்றது வெளியிடவே இல்லை. இதில் ஏடிஎம்கே அமைச்சர்கள்லாம் காங்கிரஸ் கண்டிப்பாக இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அட் த சேம் டைம் யார் டெப்டி சிஎம், யார் துணை முதல்வர் அப்படின்றதுல வந்து எனக்கு தெரிஞ்சு குஷி ஆனந்த், இல்லைனா செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, இல்லைனா நிர்மல்குமார், சம்திங் எக்ஸட்ரா ஒரு நீண்டுகிட்டே போகும். ஆனால் இவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. குஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, இவங்களாம் தான் வந்துட்டு ஒரு முன்னோடியாக திகழ்வாங்க.
ஏன்னா அமைச்சராகவும் இப்போ லாஸ்ட்டாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி இருந்தார், உடனே டெப்டி சிஎம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் கேள்விக்குறி தான் நெக்ஸ்ட் டெப்டி சிஎம் யார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி. மேபி யாருன்னு கெஸ் பண்ண முடியல. நம்ம எலெக்ஷன் டயத்தில் அண்ணன் தாண்டா வின் பண்ணுவார். முதலமைச்சர் வந்து டிவிகே தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா தான் சிஎம் அவர், விஜய் அண்ணா தான் சிஎம் அவர், வேறு யாருக்கும் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு ஊரிடம் ஓடிட்டு இருந்துச்சோ, ஸோ அந்த மாதிரி மேபி கொடுக்கலாம், புஷியானதுக்கே கொடுக்கலாம், இல்லைனா செங்கோடியன் கொடுக்கலாம். அது வச்சு 3 பேருக்குள்ள தான் கெஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. யாருக்கு கொடுத்தாலும் அது நல்ல ஒரு வாய்ப்பை தான் அவங்க பயன்படுத்தணும். ஸோ அது வந்து ஒரு 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 பேருக்கு தான் டெப்டி சிஎம், நாட் இன் ஒர்த்து. பட் இருந்தாலும் துணை முதல்வர் அப்படின்றத அண்ணா முடிவு பண்ணுறது தான் எல்லாமே. பட் இருந்தாலும் ஒரு தலைவர்னு இருந்தால் ஒரு துணைத் தலைவர்னு இருக்கு இல்லையா, அண்ணனை பார்க்க முடியலன்னா சின்னவரை பார்க்கலாம் இல்லையா, பெரியவர் பார்க்க முடியல சின்னவர் பார்க்கலாம் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும். அவர் பதவியும் வகிப்பாங்க, அதே சேம் டைம் இந்த துறையும் ரீதியாகவும் பார்த்துப்பாங்க, துணை முதலமைச்சர் பதவியும் பார்த்துப்பாங்க. ஸோ இவர்கிட்ட பார்த்தா நம்ம அண்ணனுக்கிட்ட சிஎம் கிட்ட ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. எது வந்தாலுமே இவங்க கிட்ட மீட் பண்ணிட்டு தான் அண்ணனை பார்க்க முடியும், ஸோ எட்டு பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயம் நல்ல விஷயம். ஸோ துணை சிஎம்னா இவர் வந்து ரொம்ப நாளாக புஷியானது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு அண்ணனை. ஸோ அவர் கூடவே இருந்துட்டு அதான் சொல்லுவாங்களே, எப்படி வந்துட்டு ஒரு போரில் வந்துட்டு அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி கண்ணன் வந்துட்டு தேரோட்டை நின்னாரோ அந்த மாதிரி விஷயம்தான் பாரத போரில். ஸோ அதனால் வந்துட்டு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் விமர்சனங்களாகட்டும் எந்த பிரச்சனையாகட்டும் கரூர் பிரச்சனையாகட்டும் எதுக்கு இருந்தாலுமே ஒரு கோர்ட்டு கேஸ் ஆகட்டும் எதுக்கு போனாலுமே வந்துட்டு புஷியானது கூடவே இருந்தார். ஸோ அதனால தான் அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விஜயண்ணா கொடுக்க காரணமே. அவர் வயசு வித்தியாசம் அதிகம். அவர் சார்னு கூப்பிட்றாரா விஜயண்ணாவை, தம்பின்னு கூப்பிட்றாரா, இல்லை எப்படி கூப்பிட்றாருன்னு தெரியாது. விஜயண்ணா இவரை எப்படி கூப்பிட்றாருன்னு தெரியும், ஆனந்த்னு கூப்பிட்றாரா இல்லை அண்ணா கூப்பிட்றாரான்றது இது வரைக்கும் எதுவுமே நம்ம அவங்க பர்சனலாக பகிர்ந்ததே கிடையாது. எந்த மீட்டிங்லுமே ஆனந்த் வந்துட்டு எதுவுமே சொன்னது கிடையாது. ஸோ மேபி சார்னு கூப்பிட்ற தம்பி மாற்றி எப்படின்னு தெரியல. ஸோ செங்கோட்டையன் அவர் போகும்போது அவர் அண்ணன் தான் விஜயண்ணா வந்து அண்ணன் தான் கூப்பிட்டு அவரே ஒரு பேட்டிலே சொன்னார், அண்ணன் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து சீனியர், இவங்க 2 பேருக்கு தான் மெயினாக. ஸோ வந்து மெயினாக கொடுத்தா புஷியானது கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ ஒரு கேஎஸ் கொடுத்தா இன்னமும் சந்தோஷம் தான். ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப நாளாக அவர் இருந்தார், அவர் அமைச்சராக பதவி எம்எல்ஏ அமைச்சர் அப்படி தான் இருந்தாங்க. டெப்டி சிஎம்னு ஜெயலலிதா பீரியடில் வந்துட்டு யாருக்குமே கொடுக்கல. டெப்டி சிஎம்னு வந்துட்டு மோஸ்ட்லி கலைஞர் பீரியட் இருக்கும்போது மட்டும்தான் டெப்டி சிஎம் யார் அப்படின்ற மாதிரி அவர் கலைஞர் சிஎம், துணை சிஎம் வந்துட்டு அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஸ்டாலின் கொடுத்தாங்க. மேயராக இருந்தார் அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் படி ஏறி வந்தார் ஸ்டாலின். எல்லா ஃபீல்டுலேயும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக மேயர் இருந்தார். மேயர் வந்து சென்னை மேயர் ஸ்டாலின் உதயநிதி முக ஸ்டாலின் இருக்கும்போது வந்து நிறைய ஃபேமஸ். மேயர் என்ற பதவியே வந்து முக ஸ்டாலினோட தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு, அவரால் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இப்போ இருந்த மேயர் பிரியாலாம் வந்து டம்மி பீஸ், ஒன்றுத்துக்கு யூஸே கிடையாது. ஆனால் அவரு ஸ்டாலின் வந்து மேயராக இருக்கும்போது வெளுத்து வாங்கினாங்க, சென்னையை சூப்பராக பண்ணாங்க. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், டிஎம்கே ஆட்சி ஓகே குட், பட் ஊழல் நம்பர் 1. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பண்ணுறதுல பக்கவாக இருப்பாங்க. ஒரு பிரிட்ஜு கட்டுறதாகட்டும், ஒரு ட்ரைனேஜ் கட்டுறதாகட்டும், ரோடு போகிறதாகட்டும், ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி மருத்துவமனைகளாகட்டும், கிண்டியில் இப்போ ஓப்பன் பண்ணாங்க புதுசாக. ஸோ இது மாதிரி நிறைய வந்துட்டு டெவலப்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸ் கொண்டு வருவாங்க, இதெல்லாம் ஓகே. பட் ஊழல் தான் நம்பர் 1ல நிற்கும். இதையும் பண்ணுவாங்க, ஊழலே நம்பர் 1 பண்ணுவாங்க, மக்களை மதிக்க மாட்டாங்க, எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு போக மாட்டாங்க, சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஊர் தலைவனே எடுத்தாலும் கொள்ளடித்தல் நம்பர் 1ஆக இருப்பான். எதுக்கு பர்மிஷனாலும் காசு காசு காசு. ஏன்னா தலைமையே வந்து காசு ஊழலை தலைக்கும் போது நான் என்னடா உனக்கு சப்போர்ட் பண்ணுறது மக்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எம்எல்ஏ போய் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மீட் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டிவிக்கு எம்எல்ஏக்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே புதுசு, நேரம் மக்களாக போகிறாங்க, எடுத்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. இன்னைக்கு தொடர இந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ இருந்தால் வெரி குட், விஜயண்ணாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு இவங்க ஸ்டாலின் ஆட்சியில் வந்து பார்த்தா இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஓல்டு எம்எல்ஏக்கள், எல்லாமே ஓல்டிஸ், எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாமே உட்காந்து பழகிட்டாங்க. ஏறி காரில் உட்காருவாங்க, மீட்டிங் போவாங்க, தலைவர் கூப்பிட்டு வா போகலாம், சும்மா டம்மி பீஸாக வருவாங்க, டம்மி பீஸாக போவோம், அதோட போய் அப்பான்னு அவங்க சீட்டில் போய் உட்காந்துப்போங்க. ஒன்று தலைமைச் செயலகத்தில் உட்காந்துப்போங்க, இல்லை அவங்க எம்எல்ஏ ஊரில் போயிட்டு அவங்க எம்எல்ஏ ஆஃபீஸில் உட்காந்து, இல்லை வீட்டில் உட்காந்து ஏதோ பொறிச்சு தின்னுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோதான் நான் கண்டி.
அந்த தொகுதியில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒரு போதாகரமாக வெடிச்சா மட்டும்தான், பிரச்சனை வெடிச்சா மட்டும்தான் ஓடி போய் சும்மா எம்எல்ஏ அட்டன் பண்ணுவார். சும்மா சீனுக்கு தான். படத்தில் எப்படி சீனுக்கு வந்து நிற்பாங்களோ எம்எல்ஏக்கள், இல்லை போலீஸ் வந்து நிற்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சண்டை முடிஞ்சு கூட தான் போலீஸ் வராங்க அப்படின்னு. அந்த சண்டை புகைஞ்சிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து தடுக்கலாம்ல, அது வரமாட்டாங்க. எப்போ மேலே தான் போலீஸ் எப்போ மேலே ஜாலியாக உட்காந்துருப்பாங்க, ஒரு ரோந்து போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். பட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றி தரேன் அப்படின்ற மாதிரி டிவிக்கு எம்எல்ஏக்கள் வந்து கொஞ்சம் அவங்க போயிட்டு சில 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 பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கனிமொன்ற எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்காந்து வச்சு சோஃபாவில் ஜாலியாக போய் உட்காந்துட்டு இருக்கு, கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கு. அவங்க உயரதி கவர்மெண்ட் ஆட்கள் எல்லாம் வெளியில் அவங்க உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த சோஃபாவில் உட்காந்து தீவிரம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன, ஆனால் பின்னாடி வீடியோ நான் வந்து எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்கள் ஆஃபீஸ் வந்து இப்போ தான் எம்எல்ஏ ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினேன். இதில் வந்து நான் எந்த ஆட்டிடியூடும் காட்டல, அவங்களுக்கெல்லாம் பிளாஸ்டிக் சேர், நான் வந்துட்டு சோஃபாலெல்லாம் ஏற்றி என்னோட ஆஃபீஸே நாங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கோம், தரிசால் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் ஆட்டிடியூட்லாம் காட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னன்றது அவங்க மனசாட்சி பிரகாரம் தெரியும். மக்களுக்கு தொண்டு சேவை செய்யறதுக்காக தான் அண்ணாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடல, நம்ம தலைவருக்காக மட்டும்தான் எல்லாருமே ஓட்டு போட்டுருக்காங்க. இது எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், எல்லா எம்எல்ஏக்கெல்லாம். அதான் முதல்ல அண்ணா சொல்லிட்டாரு, ஜெயிச்சுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் நினைச்சிங்கன்னா தொலைச்சிடுவேன் அப்படின்னு கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் வாட்ச் பண்ணாத மாதிரி தான் தெரியும், ஆனால் வாட்ச் பண்ணுவாருன்றத கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டாக நம்ம ஒரு ஆனந்த் இருக்கார்ல, அவருக்கு தெரியும் அவர் தலைவர் எப்பாற்பட்டவர், எப்படிப்பட்டவர், எப்படி வாட்ச் பண்ணுவார், எப்படி மக்களை கவர் பண்ணுவார். ஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்களே செய்யலையான்றதை எப்படி கவர் பண்ணுறது அவர் நல்லா தெரியும். அப்சர்வ் பண்ணுறதுல அவர் புலின்றதை சிங்கன்றதை வந்துட்டு சினிமாட்கள் சொல்கிறாங்க. ஒரு ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு டைலாக் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பக்க டைலாக் ஆகட்டும், அவர் அப்சர்வ் பண்ணாருன்னா பக்கம் டோர் டெலிவரி இருக்கும், டெலிவரி இருக்கும்ன்றது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு சிந்திச்சு செயல்படுறாங்க டிவிகே எம்எல்ஏக்கள். பட் ஸ்டாலின் எம்எல்ஏக்கள் வந்து தண்டை சோறுங்க, கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி கோடியே கொட்டி வச்சு திங்கிறது தான் லாய்க்கு. சரி அது தலைவர் கொஞ்சம் தள்ளி விடுவோம் அப்படின்னு தள்ளி விட்டாங்க, அவ்வளோதான். தலைவரும் கப் சிப்னா மூடிட்டு உட்காந்துருப்பார், அதான் ஸ்டாலின். அதனால தான் உங்கள் ஆட்சி தோத்துறதுக்கான காரணமே. இதில் ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பெரிய ஆராய்ச்சி பண்ணி நான் இட்லி சுட போகிறீங்க, இருக்கிற ஒரே இட்லி தான், மாவில் தான் இட்லி வரப்போகுது, அதில் என்ன விதமாக சுட்டு திங்க போடுறதா விஷயம். இதில் ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்றுமே இல்லையே. ஆல்ரெடி உனக்கு முன்னாடி எதுவும் ஆராய்ச்சி பண்ணி வச்சுட்டு போயிட்டான், அரிசி மாவில் என்னென்ன செய்யலைன்னு. ஸோ அது மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு ஆட்சி எப்படி செய்யணுன்றது கற்றுக் கொடுத்துட்டு போனேன். நீங்கள் அது பிரகாரம் கூட பண்ணலை. கலைஞர் ஆட்சியில் இருந்த 1% ஆட்சி கூட உங்களால் பண்ண முடியல. 5 வருஷத்தில் தண்டம் போயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு தூக்கி உட்கார வச்சு ஓரம் கட்டாங்க. ஸோ மக்களே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் டிஎம்கே பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க தான் வந்து சும்மா இப்போ இருக்கிற ஆட்சி வந்து குறை சொல்லிட்டு தெரியுறாங்க. குறை சொல்கிறதா ஸ்டாலினுக்கு வேலையை கண்டி நிறைவான பேச்சு என்றைக்குமே இருக்காது. ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லார், நாங்கள் 6 மாதம் டச் பண்ண மாட்டோம். 6 மாதம் நீ என்னையா டைம் கொடுக்குது, அந்தாலும் உயிரோடு வரையும் 60 வருஷம் கூட அவர் தான் சிஎம். மக்களுக்கு எவன் தொண்டு செய்யறனோ அந்த ஆட்சி தொடரும், அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். ஸோ மக்களே இப்போ வந்துட்டு மெயினாக வந்து டெப்டி சிஎம் யாருன்றது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அது அந்த போஸ்டிங் வந்து குட் போஸ்டிங், பட் எந்த முடிவும் எடுக்க முடியாது, அண்ணா தான் முடிவு எடுப்பார். பட் இருந்தாலும் ஒரு பெருமை, நான் துணை முதல்வர்ன்றது ஒரு பெருமை. ஸோ அந்த டெப்டி சிஎம்ன்றது யாருன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி எனக்கு சந்தோஷம் வந்துட்டு புஷியானந்த் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சீனியர்ன்ற முறையில் அவர் பதவியே இது வரைக்கும் வகிச்சதில்லை, கேஎஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்ற அவர் தான் வந்துட்டு திறமையாக இருக்கார் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவரும் வந்துட்டு டிஎம்கேல வேலை பார்த்துருக்காரு, விசிகேல வேலை பார்த்துருக்காரு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம டிவிகேக்கு வந்திருக்காரு. மேபி ஆது அர்ஜுனா, இவங்க 3 பேருக்குள்ளே தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டி இருக்கும். இவங்க 3 பேருக்குள்ளே தான் போஸ்டிங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி மை கெஸ்ஸிங் எப்படின்றது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சீனியரிட்டி பிரகாரம் நல்ல ஒரு விசுவாசமான ஆள், விஜயனை பற்றி எல்லாம் தெரிஞ்சவருன்னா அது புஷி தான். அவர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அவங்க கட்சியாளர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பொருளாளர் வந்துட்டு சிஎம் ஆகிட்டார், ஐ மீன் துணை சிஎம் ஆகிட்டார், டெப்டி சிஎம் ஆகிட்டார், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. விஜயனா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ அவர் உட்கார சேரில் அமைச்சரை உட்கார வைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜயனை. இப்போலாம் ஓவராலாக பல்ல கட்டத்தில் ஒன்லி பார்ட் ஸ்மைல், அவ்வளோதான் விஜயனோடது முடிஞ்சு. படத்தில் எப்படி இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஐ மீன் ரொமான்ஸ் காட்சி ரொம்ப சிரிப்பாரோ அதே தான். இன்னமும் அவருக்குள்ளே வந்து ப்ரெஷர் ஓவராக ஏதோ அழுத்திட்டு இருக்கு.
அந்த அளவுக்கு ஒரு ரிலீஸாக ஒரு ஜாலியாக ஒரு அந்த மைண்ட் செட் இல்லை. விஜயனை கட்சிக்கு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வரும்போது இருந்த அந்த ஜாலி ஃபேஸ் இல்லை. அந்த மூஞ்சி வந்து இன்னமும் இறுக்கமாகவே இருக்குது. எல்லாமே பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, விஜயனை ஏன் உம்முனே இருக்காரு, சிஎம் ஏன் உம்முனே வச்சிருக்காரு, இதான் எல்லாமே பேசுகிறேன். அவன் என்னடி உம்முனே கிடக்குறான்ற மாதிரி லோக்கலில் பேசுகிற மாதிரி. சிஎம் எப்பவுமே உம்முன்னு தான் இருக்கிற கண்டி எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா வேலைக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. இதுக்கப்புறம் நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிம்மதியான சாப்பாடு இருக்காது, நிம்மதியான நடைமுறைகள் அவருக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா பொறுப்புக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கீழே வந்து 8 கோடி பேர் 9 கோடி பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு நீங்கள் தான் வந்து ராஜா. ஸோ அதனால் அந்த ராஜா நிம்மதியாக தூங்க முடியாது. ராஜா நிம்மதியாக தூங்க முடியாது. சும்மாவா பதவினா, மன்னர் பதவினா சும்மாவா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ மோடி எப்படி ஓடிட்டு இருக்காரு, அவர் ஓட வேண்டிய வயசா? அவரோட வயசுக்கெல்லாம் எல்லாருமே உட்காந்து தாத்தாவை உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இருக்கார் தாத்தா, ட்ரம்ப் தாத்தா இருக்கார் அமெரிக்காவில், அவ்வளோ பெரிய தாத்தா, அவரும் ஓடிட்டு இருக்காரு. இன்னைக்கும் சண்டை போட்டு திரியிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு பதவிக்கு வரவங்க எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து பதுசாக உட்காந்து தூங்க முடியாது. நம்ம ஸ்டாலின் மாரி வேணால் தூங்கிட்டு இருக்கலாம். தூங்கினா உட்காந்து பெட் ரெஸ்ட், இனிமேல் பெட் ரெஸ்ட். இந்த மதுரை முன்னாள் அமைச்சர் இருக்கார்ல, பேரை மாந்துட்டுன்னு, அவர் வந்துட்டு பிடிஆர் கிடிஆர் சொல்லுவாங்க. அவர் வந்து கொஞ்ச நாள் விலகிட்டார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் நிரந்தர இந்த அங்கே இருக்கிற எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, மதுரை எம்எல்ஏ இப்போது பாய் சொல்லியிருக்காரு, அவர் இனிமேல் நிரந்தரமாக அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். பீஸ்ஃபுல் ரெஸ்ட் போ, ரெஸ்ட் எடுத்துக்கான இனிமேல் ஸ்டாலின் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அதனால தான் மக்கள் வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டிவிக்கு தலைவர் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. பொதுத்துறைக்கு வந்தால் நீங்கள் மக்கள் பணிக்கு வந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது. ஸோ உங்கள் இயல்பு வாழ்க்கை கெடும். உங்கள் இயல்பு வாழ்க்கையை விட்டுட்டு தியாகம் பண்ணுறது மக்களுக்காக வந்தாச்சு, தியாகம் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகேவா? ஸோ அது போக மக்கள் பணி சிறக்க நீங்கள் சிறந்த பணியாற்றணும் அப்படின்னு நான் என்னோட விருப்பம் தலைவர். ஸோ டெப்டி சிஎம் கண்டிப்பாக வந்துட்டு மேபி குஷியானதாக தான் இருக்கும், பார்ப்போம். மிஸ் ஆச்சுன்னா கேஎஸ், இல்லைன்னா அது அர்ஜுனா. குஷியானதாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அவங்க கட்சி ஆட்களும் சந்தோஷப்படுவாங்க, அவங்க கட்சி சகாக்கள் மக்களும் சந்தோஷப்படுவாங்க. அண்ணனோட விசுவாசி, ஸோ வழிகாட்டி, எல்லாத்துக்கும் அவர் தான் நம்பர் 1. நம்பர் 2 கேஎஸ். நம்பர் 1க்கு வந்து எப்போவுமே பதவி ஜாஸ்தி. அவர் தான் வந்துட்டு டெப்டி சிஎம் கொடுத்தது நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். கம்மிங் சூன். டெப்டி சிஎம் யார், தமிழ்நாட்டின் டெப்டி சிஎம்ன்றது கேள்விக்குறி வந்து கரெக்டாக கேள்விக்குறி வந்து நெஞ்சக்குறியாக மாறிடும். நாளைக்கு அமைச்சர்கள் பதவி பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பிளாஸ்ட் ஆகுதுன்னு. உடனே டெப்டி சிஎம் அறிவிப்பாங்க, பார்ப்போம். நல்லதே நடக்கட்டும். நம்ம டிவிக்கு ஆட்சி தொடரட்டும். விஜயண்ணா சிஎம் ஆட்சி தொடரட்டும்.